Hi friends, நம்மளுடைய சேனல் 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் ஆயிருக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாரும் கொடுத்த ஆதரவு தான் காரணம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இது மாதிரியான சிறுகதைகள், தன்னம்பிக்கை கதைகள் இது எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் ஒரு புது தலைப்பிலான தன்னம்பிக்கை சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்னன்றதை பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு முதலாளி தனக்கு வயதான காரணத்தால் அந்த வேலையை தான் கீழே வேலை செய்கிற ஒரு திறமைசாலிக்கு தன்னோட பதவியை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அங்கே வேலை செய்கிற எல்லார்கிட்டேயும் அவர் சொன்னார், நான் இந்த வேலையை விட்டு போக போகிறேன். அதனால் உங்களில் இருக்கிற ஒருத்தரை திறமைசாலியாக அடையாளம் கண்டுபிடிச்சி அவருக்கு தான் இந்த வேலையை நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு நாம் ஒரு போட்டி வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். அந்த போட்டி என்னென்னா, என் கையில் நிறைய விதைகள் இருக்குது. அந்த விதைகளை நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுப்பேன். அதை நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு ஜாடியில் நட்டு அதுக்கு தேவையான உரங்களை போட்டு தண்ணீரை ஊற்றி நீங்கள் வளர்க்கணும். அடுத்த வருஷம் அதை நீங்கள் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டணும். இதில் யாரோட செடி நல்லா வளர்ந்துருக்கோ அவங்க தான் திறமைசாலி. அவங்களுக்கு தான் என்னுடைய பதவியை நான் விட்டு கொடுக்கறதா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவங்க தான் இந்த போட்டியில் ஜெயிச்சதாகவும் அறிவிப்பேன் அப்படின்னும் சொன்னார். எல்லாரும் அந்த போட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த விதிமுறைகளையும் ஏற்றுக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு விதைகளை எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்போ ஒருத்தன் அந்த விதையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போய் தன் மனைவியிடம் நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். அவனோட மனைவியும் அதுக்கு சரின்னு சொல்லி தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த விதையை நடுறதுக்கும் உதவி செஞ்சாங்க. ஒரு வாரம் ஆச்சுது. எல்லாரும் தங்களுடைய விதை முளைச்சதாகவும் அதில் செடி வளர்ந்ததாகவும் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவனுக்கோ எந்த செடியும் வளரலை, உள்ளேருந்து எந்த முளையும் விடலை. அதனால் இவனுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்பவும் பயமாக இருந்தது. ஒரு வாரம் 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் 6 மாதம் ஆச்சு. ஆனாலும் அவனுடைய விதையிலேருந்து எதுவுமே முளைக்கல. அதனால் அவன் ரொம்பவுமே உடஞ்சி போயிட்டான். இப்போது நம்ம என்ன தான் செய்யறது? எல்லாருக்கும் செடி வளர்ந்துருக்கே, நம்மளதில் மட்டும் எதுவுமே வரலையே அப்படின்ற கவலை அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் தண்ணி ஊற்றுறதையும் உரம் போடுறதையும் மட்டும் அவன் நிறுத்தவே இல்லை. இப்படியே 1 வருஷமும் ஓடிடுச்சு. அதனால் முதலாளி ஆளாள்கிட்டேயும் இருக்கிற தொட்டியை எடுத்துகிட்டு வந்து காட்ட சொன்னார். ஒவ்வொருத்தரும் அதை எடுத்துகிட்டு போய் காட்ட போனாங்க. ஆனால் இவன் மட்டும் அதை எப்படி எடுத்துகிட்டு போய் காட்டுறது அப்படின்னு தைரியம் இல்லாமல் இருந்தான். அதனால் இதை பற்றி தன்னோட மனைவி கிட்ட போய் சொன்னார். அப்போது அவனுடைய மனைவி, இதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். நீங்கள் உங்கள் முதலாளி சொன்னது தானே செஞ்சுருக்கீங்க. அதனால் நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க? நீங்கள் நேர்மையாக இதை எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துகிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவனும் அதே போல் தன்னோட தொட்டியை எடுத்துக்கிட்டு கம்பெனிக்கு போனான். எல்லாரும் விதவிதமான பூக்கள் பூத்திருக்க செடியை எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இவனோட தொட்டியில் மட்டும் எதுவுமே இல்லாததால் இவன் பின்னாடி போய் நின்றுக்கிட்டான். முதலாளியும் எல்லாருடைய தொட்டியும் பார்த்துக்கிட்டே வந்தார். இவன் மட்டும் பின்னாடி எதுவுமே இல்லாத தொட்டியை வச்சிருந்ததை பார்த்து இவனை முன்னாடி கூப்பிட்டாரு. தன்னை வேலையை விட்டு தூக்கிறதுக்காக தான் அவர் கூப்பிடுறாரு அப்படின்னு இவனும் கிட்ட போனான். அதுக்கு முதலாளி, உன் செடி எங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவன் தான் உரம் போட்டதையும் தண்ணீர் ஊற்றுனதையும் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னான். இது எல்லாத்தையும் கேட்ட முதலாளி அவன் தோள் மேலே கையை போட்டு, இவர் தான் உங்களுடைய எதிர்கால முதலாளி அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அவனுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. என்ன இது, நம்மளுடைய தொட்டியில் ஒரு செடியும் வளரலை, ஆனால் நம்மளை இந்த கம்பெனிக்கு முதலாளி ஆக்கிட்டாரே அப்படின்னு அவனும் ஆச்சரியப்பட்டான். சுற்றி இருக்கவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. இதுக்கு அந்த முதலாளி சொன்னார், ஆமாம், போன வருஷம் உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் விதைகளை கொடுத்தேன் இல்லையா, அந்த விதைகள் எல்லாமே அவிக்கப்பட்டது. அதனால் அது வளரக்கூடியது கிடையாது. நான் கொடுத்த விதைகளில் வளரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் அதை எடுத்துட்டு வேற ஒரு விதைகளை போட்டு நட்டு வளர்த்து வந்திருக்கீங்க. ஆனால் இவன் மட்டும் நான் கொடுத்த விதையை தான் வளர்த்து வந்திருக்கான்.
அதனால் என்னை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் நாம் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இவன்கிட்ட இருக்கிறதால நான் இந்த பதவியை அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆமாங்க, நாமளும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் நேர்மையாக இருந்தோன்னா, கடின உழைப்பை கொடுத்தோன்னா கண்டிப்பாக நாம் நம்மளுடைய இலக்கை அடையுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.